செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையப்பர் கோவிலின் காந்திமதி யானை உயிரிழந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலின் காந்திமதி யானையானது உயிரிழந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த காந்திமதி யானையானது தற்போது உயிரிழந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களாகவே உடல்நலக்குறைவால் காந்திமதி யானைக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் தற்போது காந்திமதி யானையானது உயிரிழந்திருக்கிறது. யானையின் உடலை பார்த்து பாகனும் சுற்றியுள்ள மக்களும் அழுதவாறே இருக்கின்றனர். அந்த அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காந்திமதி யானைக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் தற்போது உடல்நலக்குறைவால் அந்த காந்திமதி யானையானது உயிரிழந்திருக்கிறது. நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதிக்கு பிரேத பரிசோதனை செய்ய பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த காந்திமதி யானைக்கு பிரேத பரிசோதனை செய்ய பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். யானையின் உடலை கண்டு பாகனும் பக்தர்களும் மிகுந்த சோகத்தில் உள்ளனர். அந்த அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைக்கிறார். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சார்லதா, நெல்லை டவுனில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் என்பது மிகவும் புகழ்பெற்ற கோவிலாகும். இந்த கோவிலில் உள்ள 56 வயது கொண்ட காந்திமதி யானை என்பது பல ஆண்டுகளாக இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆசி வழங்குவதும், இந்த கோவிலில் உள்ள நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் நின்று நடத்துவதும் போன்ற இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில கடந்த 6 மாதங்களாக இந்த நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான காந்திமதி யானைக்கு உடல்நலக் குறைவால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே நேரடியாக யானைகள் புத்துணர்வு முகாமுக்கு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அந்த யானை என்பது அடம்பிடித்ததாகவும் பக்தர்கள் தங்களுடைய தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று மாலை அந்த யானை திடீரென நிலை தடுமாறி கீழே அமர்ந்துள்ளது. இதன் பிறகு அங்கு கிரெயின் இயந்திரம் மூலமாக அந்த யானையை மீண்டும் அவர்கள் நேரடியாக நிற்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். ஆனால் யானையால் அது நிற்க முடியவில்லை. இந்த நிலையில் இன்று காலையில் காந்திமதி யானை பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அங்குள்ள யானை பாகவன் மற்றும் பக்தர்கள் அனைவருமே கண்ணீர் விட்டு அழுதனர். இந்த யானை என்பது அனைவரிடமே மிக பாசமாக இருக்கக்கூடிய யானை, எல்லாரையும் மிக அரவணைக்கக்கூடிய யானையாகவும் இருக்கும். வேறு யாராவது நடந்து சென்றாலும் கூட அவர்களை அந்த யானையை தன்னோட தும்பி கையால் அழைப்பது, அவர்களை நேரடியாக தொட்டு தழுவுவது போன்ற அந்த சம்பவங்கள் தொடர்ந்து அந்த நெல்லை மாவட்ட மக்கள் மற்றும் இல்லாமல் அந்த நெல்லையப்பர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களையும் அந்த அளவுக்கு பாசமாக இருக்கக்கூடிய ஒரு அமைதியான யானையாகும். இந்த யானைக்கு ஏற்கனவே பல கால்களில் ஏற்கனவே முட்டு வலி பிரச்சனை மற்றும் சக்கர நோய் இருப்பதாகவும் தெரிவித்த நிலையில இந்த யானை என்பது கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்தே நேரடியாக புத்துணர்வு முகாமுக்கு தன்னை அழைத்து செல்லுமாறு பல்வேறு கூச்சலை எழுப்பியுள்ளது. அதே போல யானை பாகனிடம் அடிக்கடி அந்த தும்பிக்கையால் தன்னை செய்கையின் மூலமாக யானை புத்துணர்வு முகாமுக்கு கோயமுத்தில் உள்ள தேக்கம்பட்டிக்கு அழைத்து செல்லுமாறும் அது நேரடியாக தெரிவித்ததாக அந்த யானை பாகவன் மற்றும் அவர் உறவினர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த யானை என்பது இன்று காலையில் உயிரிழந்தது. அந்த சிகிச்சை எதுவும் பலன் இல்லாமல் உயிரிழந்தது. ஏற்கனவே நேற்று கால்நடைத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் நேரடியாக அந்த பகுதியில் அந்த யானையை ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்போது யானை என்பது நின்று கொண்ட யானை கீழே அமர்ந்து விழுந்ததன் காரணமாக ஏற்கனவே அந்த யானையின் உடல்நிலை என்பது மிக மோசமாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த யானை தற்போது உயிரிழந்ததை தொடர்ந்து இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு நேரடியாக அங்க நெல்லையப்பர் கோயிலுக்கு அருகில் உள்ள தாமரை குளத்தில் வைத்து அதற்கான அடக்கம் செய்யும் பணிகளை கோயில் நிர்வாகம் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் வனத்துறையினர் இந்த யானையை பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என அவர்கள் அங்குள்ள பக்தர்களும் மற்றும் கோயில் நிர்வாகத்திலும் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் பக்தர்கள் ஒட்டுமொத்தமாக அதற்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார்கள். ஏனென்றால் தொடர்ந்து கால்நடை மற்றும் வனத்துறையோட கண்காணிப்பில் தான் இந்த யானை என்பது இருந்துள்ளது. உடல்நல குறைவால் தான் இருந்துள்ளது. மேலும் இந்த கோவில் யானைக்கு பிரேத பரிசோதனை எதுவும் செய்யக்கூடாது என தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் பலர் தங்களுடைய பக்தர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து
செய்து வருகிறார்கள். அப்படி ஏதாவது பிரேத பரிசோதனை செய்தால் நாங்கள் கண்டிப்பாக கோவிலுக்குள்ளே அமர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என வனத்துறையினருக்கு தங்கள் பக்தர்கள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்கள். இந்த சம்பவத்தால் அந்த கோவில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிற்பகல் 1:30 மணிக்கு நேரடியாக பொதுமக்கள் அஞ்சலிக்காக இந்த யானை என்பது தாமரை குளத்தில் வைக்கப்படுகின்றன. அங்கு பொதுமக்கள் அனைவரும் நேரடியாக வந்து இந்த யானைக்கான அந்த அஞ்சலியை செலுத்தலாம். அதன் பிறகு அங்கு வந்து அடக்கம் செய்யப்படும் எனவும் கோயில் நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. சாருலாதா. நெல்லையிலிருந்து இணைந்து விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.